இங்க எனக்கு தூக்கமே வரல. நீயும் அக்கா மட்டும் போயிருக்கீங்களா? டைம் வேற ஆயிடுச்சு, அதான் போன் பண்ணேன். அதுவா சிவா, இன்னைக்கு முடியாது போல இருக்கு. ஏங்கா, என்னாச்சு? அயலி அந்த எஃப்எஸ்எல் பில்டிங் பக்கத்துல போயிட்டு அவளுக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ்க்கு போன் பண்ணிருக்கா. ஆனா அந்த போலீஸ் இன்னைக்கு அங்க மாக் இன்ட்ரூஷன் ட்ரில் நடக்குதுன்னு சொல்லிட்டாராம். அப்படின்னா எப்பா நமக்கு மேல நடிக்கிறாரு. இப்பதான் அயலியும் புரியலன்னு என்கிட்ட கேட்டா. வழக்கமா இந்த மாதிரி ரொம்ப சேஃப்டி பிளேசஸ்ல மாக் இன்ட்ரூஷன் ட்ரில், அதாவது போலி ஊடுருவல் ஒண்ணு நடத்துவாங்க. யாராவது ஒரு திருடன் அந்த ஃபோரன்சிக் லேப்குள்ள போய் திருட்டுத்தனமா ஏதாவது ஒண்ணு திருட பாக்குறான்னு வை, அதை எப்படி தடுத்து நிறுத்தி திருடனை பிடிக்கிறதுன்னு அவங்களா ஒரு ஆளு செட் பண்ணி ஒரு போலியா டிராமா மாதிரி ஒத்திக பாப்பாங்க. அது எதுக்குன்னு சொன்னா, யாராவது உள்ள அத்துமீறி நுழைஞ்சு திருட நினைச்சா அவங்கள எப்படி பிடிக்கிறதுன்னு, அதே நேரம் செக்யூரிட்டில ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இப்படி செய்வாங்க. எப்பவாவது இப்படி டிபார்ட்மெண்ட்ல இந்த போலி ஊடுருவல் ஒத்திகை நடத்துவாங்க. அதுல திருட வந்தவங்கள ரெட் டீம்னு சொல்லுவாங்க, அத தடுக்க நினைக்கிறவங்கள ப்ளூ டீம்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியாக்கா? இவ்ளோ விஷயம் இருக்கா நீ? பின்ன அது என்ன சாதாரண இடமா? கண்டிப்பா வேற ஏதோ நடந்திருக்கு. அயலி அக்கா பக்கத்துல இருக்கிறதுனால உண்மையை சொல்ல முடியாம தடுமாறுறா. விஜயகுமார் சார் தான் அங்க செக்கிங் வரத பத்தி அயலி கிட்ட சொல்லியிருப்பாரு. என்ன, நாளைக்கு பிரைவேட் ஃபாரன்சிக் கிட்ட இந்த பிளட் சாம்பிள தரேன்னு நான் சொல்லியிருந்தேன். அவங்க கிட்ட அது கொடுத்திருந்தா ஒரு 1 டேல அவங்க வர்மாவோட கரண்ட் ஃபேஸ ஒரு போட்டோவாவே கொடுத்திருப்பாங்க. ஆனா இப்போ அது நடக்காது. ஏன்னா அவங்க அடுத்த நாள்ல இருந்து 2 வீக்ஸ் ஏதோ டெல்லிக்கு வேற போறாங்களாம். இப்ப நாம நாளைக்கோ நாளானிக்கோ பிளட் சாம்பிள் எடுத்தா கூட இன்னும் 2 வாரம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். 2 வீக்ஸா? அண்ணி, அப்போ எப்படியாவது இன்னைக்கே எடுத்துடலாம். அது எப்படி முடியும்? அதான் இப்ப அவங்க என்ன நடக்குதுன்னு டீடைலா சொன்னனே. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு அண்ணி. அந்த போலீஸ்க்கு கொடுக்க வேண்டிய காசை அவருக்கு கொடுத்தா போதும் அண்ணி. உள்ள நுழைஞ்சு எப்படியாவது பிளட் சாம்பிள் எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாரு. என்னதான் சொல்றா? ஆமாக்கா, எனக்கும் அவர் தெரியும். அவருக்கு போலீஸ் டிபார்ட்மெண்டோட செக்யூரிட்டி சிஸ்டத்தை பத்தி எல்லா அத்துப்படி. இதெல்லாம் அவனுக்கு ரொம்ப சப்ப மேட்டர்.